உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். காரைக்குடி அருகிலுள்ள பாலையூரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சுகம் தரும் சுந்தரகாண்டம் என்ற தலைப்பில் சொற்பொழிவு நடைபெற்றது. சொற்பொழிவாற்றுபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திருமதி தேனம்மை ஆட்சியவர்கள். பார்ட் 2 பார்ட் 1 பார்க்காதவங்க மேலே ஐக்கான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரத்தில் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி விழா எல்லாருக்கும் தெரியும், மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சுகம் தரும் சுந்தரகாண்டம் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு சொற்பொழிவு நடைபெற இருக்கிறது. அந்த சொற்பொழிவு நமக்கு வழங்க உள்ளவர்கள் திருமதி தேனம்மை ஆட்சியர்கள். அவர்களுக்கு வருகிறவருடைய அன்புடன் வரவேற்போம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. மகேந்திரமலை மலை, அதுல ஏறிட்டாரு. அங்க போய் நிக்கிறாரு உச்சியில. அதாவது என்னோடே அழகா பயணிச்சுட்டே இருந்தீங்கன்னா சுந்தரகாண்டம் சூப்பரா புரியும். இன்னொன்னு, அதுக்கு முன்னால உங்களுடைய மனதுல ஒரு நிமிஷம் உங்களுடைய கோரிக்கைகளை, ஒரே ஒரு கோரிக்கை வைங்க. ஃபர்ஸ்ட் அது நிறைவேறட்டும். என்ன கோரிக்கையா இருந்தாலும் சரி, அதாவது திருமண தடை, குழந்தை பாக்கியம், செய்வினை கோளாறு, தோஷ நிகழ்ச்சி, எதா இருந்தாலும் வைங்க. ராவணனுடைய மாளிகைக்கு வந்தாச்சு. அதுல எல்லாம் நிறைய இதெல்லாம் இருக்கு. ஆக அவன் மாளிகைக்கு வந்த பார்த்தாச்சு. 10 தலை இருக்கு, கன்ஃபார்ம் பண்ணிட்டான். மண்டோதரி இருக்கா. அந்த மண்டோதரி என்னன்னா பார்க்கறதுக்கு சீதை மாதிரி அழகு அவ்வளோ அழகு. ஆனா ஒரு டவுட் இருக்கு அவனுக்கு, இவன் தான் சீதை அப்படின்னு நினைக்கிறான். ஆனா என்ன ஆகுதுன்னா, சீதா தேவி இவ இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஏன்னா இவ்வளவு நிம்மதியா தூங்க மாட்டாங்க. சரின்னு வெளியில வந்துடுறாங்க. அந்த இடத்துல அதாவது அந்த ராவணனை பார்த்த உடனே ஒரு டைலாக் ஞாபகம் வருது. தெனாலிராமன்ல ஒரு டைலாக் வரும். வடிவேலுக்கும் அந்த மஞ்சூர் அலிகானுக்கும் 2 வெட்டி 4 பிளந்து 8 வகுத்து 16 பெருக்கி 32 கழிச்சு 64 கூடாக்கி காட்டுவாசிகளுக்கு உணவாக்கி படைச்சு அதை புட்டா இடிச்சு அடுத்து என்ன பண்ணுவேன், கொழுக்கட்டையா செஞ்சு நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவான். அது ஞாபகம் வந்து நம்ம இவன் சொல்லும் பொழுது அவ்வளோ ஆத்திரம் ஆக்ரோஷம். இவனை வெட்டி சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அடுத்த நிமிஷமே இவன் தூதன், நாம் தூதன், அதனால எதுவும் செய்யக்கூடாதுன்னு வந்துடுறான். அப்புறம் பார்த்தா கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம் சொல்கிற மாதிரி அங்கே பக்கத்தில் கிச்சன்லேருந்து வாசனை அப்படியே ஊக்க தொலைக்குது. ஆக அந்த இடம் தாண்டி போனால் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் பார்த்தா இல்லை, ரொம்ப அப்செட் ஆகி நாம் பேசாமல் இறந்து படுறது தான். நான் எப்படி போய் ராமரை பார்க்கறது, சீதையை காணாமல் எப்படி போய் பார்க்கறதுன்னு துடிக்கிறாரு. அதே நிமிஷம் அப்புறம் போய் எங்கும் பார்க்கும்போது அசோகமனம் கண்ணுக்கு தென்படுது. அப்போ என்ன நினைக்கிறாருன்னா, இது நேரம் வரைக்கும் நாம் ராம ஜெபத்தை தான் செஞ்சோம். இப்போ ராம லக்ஷ்மணர் சீதா தேவி சமேதராக நாம் என்ன பண்ணணும், தியானிச்சுட்டு உள்ளே போகணும்னு போகிறாங்க. மேலே என்ன பண்ணுறாரு, அசோகவனத்துக்குள்ள எங்கே ஆயிட்டாரு. அந்த அசோகவனத்துல நேர் இருக்கும்போது சிங்கங்கிற மரம், அதில் உட்காந்துடுறாரு. இந்த காஞ்சி மகா பெரியவருடைய பீடத்தில் மடத்தில் இந்த உபதேசம் நடக்குது. அப்போ உபன்யாசம் நடக்கும் பொழுது சொல்லிட்டு ஆஞ்சநேயர் சொல்றாரு, எல்லாம் கேட்டுக்கிறாரு. இவரும் சொல்லி முடிச்சுட்டு ஏதாவது அடையாளம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்லி அனுப்பின கதைகள்லாம் சொல்றார். அதாவது காக்கம் தீண்டது. ஜெயந்தங்கிறவர் காகமாக தீண்டுறாரு. 2 பேரும் ராமர் சீதை மடியில அதை பற்றி சொல்றாரு. இந்த மாதிரி 2-3 இன்சிடென்ட் கன்ஃபார்மிட்டிக்கு, அதாவது நான் ராமனால் அனுப்பப்பட்ட தூதுவனேங்கிறதுக்கு 2-3 இன்சிடென்ட் அந்த நிகழ்வுலாம் சொன்னோன்னே இவ புரிஞ்சுக்கிறா. ஓகே, நான் உன்னை நம்பிட்டேன், நீ ராமதூதன் தான், உன்னை நம்பி நீ உயிர் வாழ்வேன். 1 மாத காலத்திற்குள் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான்
இறந்து படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரத்தை அவங்க அறியணும், அவங்க வீரத்தை நாம் அறியணும்னு சொல்லிட்டு 2 பேரையும் அதாவது அங்கேயும் போய் என்ன பண்ணுறாரு, மரங்களெல்லாம் சேர்த்து போடுறாரு, பந்தாடுறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே ராவணன் வந்து ஒவ்வொருத்தராக அனுப்புகிறாரு. யார்? 80,000 கிங்கரர்கள் எல்லாருடைய உடனே அப்படியே தேசம் முழுக்க கிடைத்து அவங்களுடைய ஆவி அந்த நகருக்குள்ள பரவி இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அடுத்தது சேனையின் தலைவர்கள், அடுத்து இந்திரஜித்து, அக்ஷயகுமரன் போகிறாரு, கும்பகர்ணன் போகிறாரு. கும்பகர்ணன்லாம் அதுக்கப்புறம் தான் போகிறது. ஆக இவங்கெல்லாம் போய் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் அவுட்டு, அக்ஷயகுமரன் அவுட்டு. சரி, எல்லாம் முடிஞ்சுது. இந்த கோபம் வந்து தனியில்லை. அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த இதில் ஆஞ்சநேயருடைய வாழை அவங்க கூட்டிட்டு போன்னு சொல்லி 50,000 அரக்கர்கள் ராட்சசர்கள் அவங்களா, அதாவது இந்திரஜித் வந்து பிரம்மாஸ்திரத்தை ஏவுறாரு. ஏவி அவங்கள இழுத்துட்டுவான்னு சொல்லவும் 50,000 ராட்சசர்கள் இவரை ஒரு ஆள் இழுத்துட்டு வர்றாங்க. இழுத்துட்டு வந்து துணியை சுற்றி, அதாவது நெற்பைக்க சொல்கிறாரு. அதுக்கு முன்னால் கொள்ள சொல்கிறாரு, விபீஷ்ணன் தான் அது தவறு, இவன் தூதுவன், தலைவன் கூறுவதையே எடுத்து கூறுபவன் அப்படின்னு சொல்லி விபீஷ்ணன் அதை ஸ்டாப் பண்ணோடனே துணியை சுற்றி எண்ணெயை ஊற்றி பற்ற வச்சு விடுறாங்க. அதாவது யானை தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு கொடுப்பாங்க, அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. உடனே என்ன பண்ணாரு, அதில் தான் சொல்லுவார், அதாவது சோகம் இதுவே எனக்கு போதும், உங்கள் ஐடியா பிரமாதம், அடுத்து இதுதான் எனது சூழ்ச்சியும் அப்படின்பாரு. நான் பாட்டாக சொல்கிறேன், அதை ஒரு கவிதையாக நான் எடுத்து சொல்கிறேன். ஆக அந்த மாதிரி இது பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை சுழட்டி அடிப்பார். எங்கு மாளிகை கூட கோபுரம் எல்லாம் பற்றி எரியும். மும்மூர்த்திகளுடைய சின்னம் தான் இப்படி எரியுதுன்னு சொல்லி எல்லாரும் இருப்பாங்க. திரும்ப என்ன பண்ணுவார், ஆஞ்சநேயர் அப்படியே வந்து கடலில் வந்து தன்னுடைய வாலில் இருக்கிற நெருப்பை அணைப்பார். இதுக்கிடையில் அவருக்கு எந்த சூடும் தெரியாது. அதுக்கு காரணம் அக்னி தேவனை சீதாதேவி வேண்டிக்குவா. அரக்கிகள்லாம் போய் இங்கே சொல்கிறாங்க, என்னதான் கொடூரமானவங்களை இருந்தாலும் இந்த மாதிரி வந்தாதில்ல அனுமனை இப்படி பண்ணிட்டாங்கன்னு அவர் வேண்டிக்குவா. அந்த சூடு தெரியாமல் குளிர்மை காட்டி எரியணும்னு. அதனால ஆட்டோமேட்டிக்காக குளிர்மை காட்டி எரியும். திரும்பவும் சீதாதேவி இருக்குமிடம் என்னவாயிட்டோன்னு சொல்லி போய் அங்கே பார்த்து நல்லா இருப்பா. உடனே அவர் விடைபெற்று திரும்பவும் 2 வருஷம் தூரம் போய் அங்கே தான் ஜாம்பவான் அவங்களெல்லாம் பார்த்து என்ன சொல்வார்னா, முதல்ல எல்லாம் கேட்கும்போது கதையாக சொல்லாமல் அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்மார்ட்டாக சொல்வார். ஏன்னா அவங்க அங்கெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம இதெல்லாம் சொன்னோம்னா காணலை போல இருக்குன்னு நினச்சிக்குவாங்க. கண்டேன் சீதையை அப்படிம்பார். அப்புறம் போய் மதுவனத்தில் என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து அந்த தடிமுகன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அதெல்லாம் கிடையாது, சுக்ரீவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அவன் சீதையை பார்த்து வந்திருக்காங்க. ஏன்னா அந்த டீம் தானே, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. அதனால தான் சந்தோஷமாக இருக்காங்க. நீ ஒன்றும் சொல்லாத. உடனே அந்த நிமிஷமே என்ன பண்ணுறாரு, ஆஞ்சநேயர் அங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதே பாயிண்ட்டு வேர்டை தான் சொல்கிறார். யார்கிட்ட? ராமர்கிட்ட. கண்டேன் சீதையை. 1 மாத காலத்திற்குள் அவரை வந்து வீட்டு செல்லவில்லை, போயிட்டு வீட்டு செல்லவில்லை என்றால் அவள் இறந்து கொள்வதாகவும் சீதா பிராட்டி கூறினார்கள். அதுக்கு முன்னால் அங்கேருந்து அடையாள பொருள் என்ன வாங்கிட்டு வராது, சூடாமணி. அந்த சூடாமணியை கையில் கொடுத்தா ராமருக்கு சீதாதேவி. ஆக இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது. அடுத்து இது ஆச்சு. உடனே படை கிளம்புது. தேர்வு அணகட்டுறாங்க. சேனையுடன் போய் சேர்றாங்க. ராவணனையும் இந்திரஜித்தை லக்ஷ்மணர் இருக்கிறார் போரில். ராமனால் கொல்லப்படுகிறான். அடுத்து என்னாச்சுன்னா, தவப்பயனை தவற விட்டதால் தவறான பயனை அடைந்தான் ராவணன். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா தவம் செஞ்சு இத்தனை 1000 வருஷம் தவம் செஞ்சு கடைசியில் அதை யூஸ் பண்ணாது இருந்ததுனால அவுட் அவன். ஆக பரதன் வந்து 14 வருஷம் காட்டில் அது இருந்து 14 வருஷம் முடிஞ்சவோட அன்னைக்கு நீ வரலைன்னா நான் தீ வச்சுட்டேன்னு அவன் அங்கேயே வளர்த்துட்டு இருக்கான். அதனால என்ன பண்ணாரு, அக்னி வளர்க்கறதுனால ராமர் சொல்லி அனுப்புறாரு. அதுக்கு முன்னால காசிலேருந்து பேணும் கொண்டு வாங்குறாரு அதாவது ராமர் ஆஞ்சநேயரை. ஆனால் லேட் ஆகிடுச்சு. உடனே என்ன பண்ணாரு, மண்ணையே எடுத்து சிவலிங்கமாக கொடுத்து சிவமூர்த்தி செய்கிறார். அதுதான் 100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ராமேஸ்வரம் நாம போகிறது. அடுத்து இந்த போய் என்ன பண்ணுறாரு, புஷ்ப விமானத்தில் எல்லாரும் எடுத்து போகிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை நீ போய் முன்னால் சொல்லி, ஏன்னா
இவர் தான் அப்படியே வாங்கின்னு பறக்கிறவர்ல. அதாவது இவர் எப்படி போறாரு, புஷ்பக விமானம் போலவும் கைலேந்திரி மலை நகர்வது போலவும் போறவர், அப்படிதான் வந்தாரு. அதனால அவர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அவரும் போய் அங்கே பரதன்கிட்ட அனுமான் போய் சொல்றாரு. அப்போ இவர் ராமர் கரெக்டா அந்த புஷ்பவனத்துல எல்லாரும் இறங்குறாங்க. அம்மா அதாவது தாய்மார்களை பார்க்குறாங்க. எல்லாம் ரெடி ஆயாச்சு. இப்ப அர்ஜனை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த இருவரும் கபரி வீச பரதன் வெண்குடை கவிழ்க்க வசிஷ்டனே புரிந்தான் மௌனி. ஆக பட்டாபிஷேகம் நடந்துச்சு. காட்டிலேயே 2 பட்டாபிஷேகம் நடக்குது. 3 சொல்லலாம். பாதுகா பட்டாபிஷேகம் பை பரதன், அடுத்து சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் லக்ஷ்மணர் செய்கிறாரு, அடுத்து விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. இப்போ இந்த பட்டாபிஷேகம். ஆக இதில் என்னென்ன இது அதாவது பலாபலங்கள்ங்கிறத அந்த பாட்டில் சொல்லிடுறேன். புத்திர் பலம், யசோதைரியம், நிர்பயத்துவம், அரோகதா, அஜாட்டியம், வாக்படுத் வம்ச ஹனுமர் ஸ்மரணார் பவேஷ். அதாவது ஹனுமனுடைய இதை சொல்கிறவங்களுக்கு புத்தி நல்லா இருக்கும், யசோதைரியம் அதாவது புகழ் கிடைக்கும், தைரியம் கிடைக்கும். அஜாட்டியம்ங்கிறது சுறுசுறுப்பு. ஜாட்டியம்னா லேசினஸ், சோம்பேறித்தனம். அஜாட்டியம்னா சுறுசுறுப்பு, ஆசைத்தோன்னு. அதே மாதிரி அரோகதா அப்படின்னா நோயின்மை, இதெல்லாம் உண்டாகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கோரிக்கைகளும் நிறைவேற இறைவனை பிரார்த்திப்போம். எல்லாரும் 3 முறை ராமராமன் சொல்லுவோம். ஸ்ரீ ராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம ராம ஸ்ரீ ராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம ராம ஸ்ரீ ராம ராம ராமே ரமே ராமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம ராம மீண்டும் மற்றும் ஒரு உபயோகரமான பதிவில் சந்திக்கலாம். நன்றி சொந்தங்களே.